வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் எல்லோருமே விரும்புகின்றோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம்தான் நம்முடைய இலக்காக நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கின்றது. ஆனால் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் அவரிடத்திலே எதிர்பார்க்க வேண்டும்? அதை குறித்து உங்கள் மத்தியிலே இன்றைக்கு நான் சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம் ஆண்டவர் நம்மேல் அன்பு கொண்டவர், நம் அன்றாட வாழ்வில் அக்கறையுள்ளவர். நாம் அவருடைய உன்னத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர். அவர் நமக்கு தர விரும்பும் ஆசீர்வாதங்களில் மிகச்சிறந்த ஆசீர்வாதம் நாம் அவருடைய சாயலாக, அதாவது பண்பு நிலைகளில் அவரை போல மாறிக்கொண்டே இருப்பதுதான். அப்படி அவரை போல மாற பல வாய்ப்புகளை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நமக்கு கொடுத்து கொண்டேதான் இருக்கின்றார். இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இப்படி எனக்கு நடக்கின்றது, ஏன் இந்த சோதனைகள் வேதனைகள் என்றெல்லாம் நாம் யோசிக்கின்ற பொழுது, ஆண்டவர் இந்த பகுதியிலே என்னை உருவாக்க விரும்புகிறார் என்ற அசையாத விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். யோபுவின் வாழ்வில் நடந்த காரியங்கள் நமக்கு நன்றாகவே தெரியும். பாடுகளை, இழப்புகளை, அவமானங்களை, மனவேதனைகளை கடவுள் அவருடைய வாழ்க்கையிலே அனுமதித்தார். அதை யோபுவும் புரிந்து கொண்டு, நான் பொன்னாக விளங்குவேன், அதாவது உபத்திரவங்கள் வழியாக தேவ சாயலை பெற்றுக்கொள்வேன் என நிச்சயத்தோடு கூறுகிறார். அதாவது என் ஆவிக்குரிய வாழ்வில் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கு இந்த பாடுகள் உதவியாக இருக்கிறது என கூறுகின்றார். யோபு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே தன் மனைவியிடம், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமா என கேட்கின்றார். தீமை என யோபு குறிப்பிடுவது நம்மை உருவாக்க தேவன் வைத்திருக்கும் வழிகள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு நன்மைகளை கொடுத்திருக்கிறார் என வேதம் கூறுவதை இந்த வசனத்தில் இருந்து புரிந்து கொள்ள முடியும். எந்த விதமான நன்மைகளை நாம் தேவனிடத்திலே இருந்து பெற்றுக்கொள்ள முடியும்? பாவ மன்னிப்பு, தேவனோடு ஒப்புரவாகுதல், பரிசுத்த வாழ்வு, தேவ சாயலை பெறுதல், நித்திய தரிசனம் மற்றும் நித்திய வாழ்க்கைக்கு ஆயத்தமாகுதல். தேவனிடமிருந்து நன்மைகள் என்றவுடன் பொருளாதார ஆசீர்வாதங்களை மாத்திரம் நாம் மனதில் கொள்ளக்கூடாது. பொருளாதார ஆசீர்வாதங்கள் இந்த உலகத்திலே நமக்கு தேவைதான், சந்தேகமே இல்லை. ஒவ்வொரு தடவையும் மாதத்தின் முதல் நாளோ வருஷத்தின் முதல் நாளோ வரும் பொழுதெல்லாம் வாக்குத்தத்தங்களை எதிர்பார்த்தே நாம் பழகிவிட்டோம். ஆனால் வாக்குத்தத்தங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கும் உண்டு என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். மேலே சொன்ன ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவன் நமக்கு கொடுக்க வந்தவைகள், கொடுக்க நினைப்பவைகள். இவைகளை நாம் பெற்று கொண்டிருக்கின்றோமா? கடவுள் நமக்கு கொடுக்க நினைத்தவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளாமல் நாம் கேட்கின்ற காரியங்களை எப்படி நாம் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும்? நான் மறுபடியும் சொல்லுகிறேன், கடவுள் நமக்கு கொடுத்த நினைத்தவைகளை நம் வாழ்விலே நாம் பெற்றுக்கொள்ளாமல், அனுபவிக்காமல், நாம் கேட்கின்ற காரியங்களை எப்படி நாம் அவரிடத்திலே இருந்து பெற்றுக்கொள்ள முடியும்? இன்று அநேகர் தேவனிடத்திலே அநேக காரியங்களை கேட்க முன் வரும் பொழுது அவர் நமக்கு கிருபையாக கொடுத்திருப்பதை, சிலுவையின் வழியாக சம்பாதித்திருப்பவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றிருக்கிறோமா என உணர்வதில்லை. பாவ மன்னிப்பின் நிச்சயம், பரிசுத்த வாழ்வு, தேவ சாயல், இவைகளை பெற்றுக்கொண்ட நிச்சயத்தோடு நாம் தேவனிடத்தில் நம் தேவைகளை சொல்லுகிறோமா? அப்படி நம் தேவைகளை அவரிடத்திலே சொல்லும் பொழுது
கட்டாயம் தேவன் பதிலளிப்பார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுக்க நினைத்த காரியங்கள் நம் வாழ்க்கையில் முழுவதுமாய் காணப்படுகின்ற பொழுது நம் தேவைகளை குறித்த கவலை நமக்கு தேவையில்லை. ஏனென்றால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எவைகளெல்லாம் நம்முடைய பொருளாதார தேவைகள் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை நாம் ஆரம்பிப்போம். நேற்றைக்கு உங்களை வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை வழிநடத்துவார், தேவைகளை சந்திப்பார். ஆமென்.